கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லா கண்களை மூடி இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பரிசுத்த அலங்காரத்தோடு நம்முடைய தேவனை தொழுது கொள்ளும்படி நம்மை ஒரு முறை கூட கர்த்தருடைய பலிப்பீடத்தில் வைத்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல கர்த்தாவே, எங்கள் ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் கர்த்தாவே, உலக ரட்சகராய் இயேசுவின் நாமத்திலே இந்த காலபாடில் உடைய திருப்பாத்திலே நாங்கள் வந்திருக்கிறோப்பா. எங்களை மீட்டெடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் பாதுகாத்து எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் நன்மைகளையும் கற்றுக் கொடுத்து எங்களை நீ தாங்கி வந்திருக்கிற அந்த பெரிய தயவை நாங்கள் இப்பொழுது நினைத்து இந்த காலபாடில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா ஆமாண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படி கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய ஆலயத்துக்குள்ளாய் வரும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்மை உயர்த்தவும் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. பத்மோசீவிலே யோவான் ஆவிக்குள்ளாக மாறினபடினால்தான் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தரிசனம், உம்முடைய வெளிப்பாடுகள் எல்லாம் கிடைத்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களும் ஆலயத்துக்குள்ளாய் வரும் பொழுது உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து செயல்படும் பொழுது எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரம். இந்த காலபாடிலே எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவின் நாமத்திலே இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொண்டு வரும் அந்த மாதிரி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு எவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறீர் ஸ்தோத்திரம். இந்த 3வது மாதத்தின் 28ஆம் தேதி உங்களுடைய கடைசி நாளை எங்களுக்கு தந்திருக்கிறேன். நன்றி அப்பா. எத்தனையோ பேர்கள் இந்த மாதத்தை ஆரம்பித்த இந்த நாளை காணவில்லை. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய கிருபை இதை நினைத்து முழு படத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதிக்க கிருபை செய்யும். ஆராதனை பொருட்படுத்த நடத்தும். ஆராதனை நடத்துகிற பிள்ளைகள், ஆராதனையில் பாடுகிற பிள்ளைகள், இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். ஆராதிக்கிற சபையின் பிள்ளைகளாக எங்களையும் ஒவ்வொருவரையும் நீர் ஆவினால் நிரப்பி இந்த ஆராதனை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்ய வேணும் உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா கன மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த காலவெளியிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் என்ன தேவனை ஆராதிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசையாக சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் ஒரு விசையாக நம்முடைய கண்களை மூடி தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை எடுப்போமா? ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாத்திரமே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை நேற்றும் என்றும் என்றும் கைவிடாமல் கண்ணின் மணி போல எங்களை காத்து வழி நடத்துகிற தேவனே, அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே, உங்களுடைய கிருபை இல்லைன்னா இந்த நாள்ல நாங்க ஒன்றும் இல்லை. சப்பா உங்க கிருபை இல்லைன்னா இந்த நாள்ல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஓ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இதோ இந்த ஆராதனையின் மத்தியில் அப்பா நீங்க இறங்கி வாங்க தகப்பனே. இதோ நாங்கள் ஏனோ தானம் என்று சொல்லி அல்ல, இதோ ஆண்டவரே சப்பா ரெகுலரான ஆராதனை நாங்கள் செய்யாத படிக்க ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. ஒரு முறை அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையினால் இந்த நாள்ல நிரப்புங்க என்று சொல்லி எல்லோரும் தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை எடுத்து கேட்போமா? ஓ thank you Jesus. Hallelujah, 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 hallelujah.
Thank you, Lord Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆமென். ஹalleluya. எல்லோரும் நாமத்தில் சொல்வோமா? இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. எல்லோரும் நல்ல உற்சாகமாக ரெண்டு கரங்களை தட்டி தேவாதி தேவன் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹalleluya ஹalleluya. ஆமென். எல்லோரும் கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான வருத்தம் இல்லை, வேதனை இல்லை, வியாதிகள் இல்லை. ஹalleluya. எல்லாவற்றையும் மாற்றி தந்த நம்முடைய தேவன் பட்சத்தில் இருக்கும்போது இனி நாம் எதற்காகவும் கவலைப்படாமல் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டாடுவோமா? ஒரு காரியங்களை திரட்டி ஆமென் ஹalleluya. கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசுவை. ஆமென். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசுவை. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசுவை கொண்டாடுவோமா? ஆமென். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம்
ದೇವಾದಿ ದೇವನಿಗೆ ರಾಜಾದಿ ರಾಜನಿಗೆ ಓ ಕರ್ತಾದಿ ಕರ್ತನಿಗೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಲ್ಲರೂ ಕರಳೆ ತಟ್ಟಿ ದೇವರುடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஹalleluya hallelujah 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 oh thank you Jesus அப்பா உம்மை ஓயாமல் நாங்கள் துதிக்கிறோம் நாமெல்லாம் உம்மை பாடுவோம் ராஜாதி ராஜனே இயேசுவை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya
Hosanna,
Hosanna கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். Hosanna கீதம் பாடுவோம், வேகம் சேர்ந்திடுவோம். Hosanna ஜெயமே, Hosanna ஜெயமே, Hosanna ஜெயம் நமக்கே. Hosanna ஜெயம் நமக்கே. Hosanna
செய்த சகல உபகாரங்களை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், உங்களுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளே ஆண்டவரே. இந்த உலகத்துல எங்கள் மீது ஆண்டவரே அப்பா நாங்கள் ரட்சிப்படையும்படியாக, இந்த பாவத்திலிருந்து மீண்டும் வரும்படியாக ஆண்டவரே அவரை தந்தருளே. இவ்வளவா எங்கள் மீது அன்பு வைத்த தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஏனென்றால் உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல் ஒரு தேவன் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் விட ஆண்டவரே அதிகமாக எங்களை நேசிப்பவர், எங்களை உற்சாக உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ நாங்கள் யாரை நம்ப இருந்தோமோ அவர்கள் எங்களை எல்லாம் மறந்து ஆண்டவரை கைவிட்ட போதிலும் ஒரு காலம் எங்களை மறவாமல் எங்களை தாங்கின எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்களுக்கு கேடகமானவர், நீரே எங்களுக்கு துருகமானவர், நீர் மாத்திரமே எங்களுக்கு தஞ்சமானவர் ஆண்டவரே. உம்மை எல்லாம் இந்த உலகத்தில் எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. சதா நாம் தேவ ஜனம், இந்த உலகத்தில் நம்முடைய தேவனை தவிர நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? இதோ அவருடைய குமாரனை நம்மளுக்காக தந்த தேவன், அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தின தேவன், அவருடைய சதையை நமக்காக விற்க கொடுத்த தேவன். இதோ இந்த நாளிலும் பிதாவின் இடத்துல உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய தேவன், அவருக்காக நாம் என்னத்தை செய்வோம்? இதோ இந்த நாளில் அவர் எருசலேமுக்கு நேராக வரும்போது கழுதையின் மீது அவரை வைத்து, அவரை உட்கார வைத்து, அவரை கொண்டாடின அதே சடங்குகள் தான் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார். இந்த நாள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம தேவனுக்காக எப்படி நிற்கிறோம்? தேவனை சுமந்து செல்கிற அந்த கழுதையை போல இருக்கணுமா? இல்ல தேவன் அந்த இடத்துல சொன்ன, இதோ இவர்கள் பேசாமல் இருந்தார், இவர்கள் துதிக்காமல் இருந்தார், இந்த கல்லும் மடிசு என்று தேவன் சொன்னார். நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுத்து அவருடைய கருத்தை நம்மளை அர்ப்பணித்து சொல்லுவோமா? அப்பா இந்த கல்கள் வேண்டாண்டவரே, உமக்காக நாங்கள் பேசுவோம், நாங்கள் நிற்கிறோம் என்று உண்மையாக அர்ப்பணித்து எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து उन्मयोड़ देवने आराधिको। आइए आप सब मिलकर उसकी आराधना अपने हाथों को उठाकर उसके नाम की महिमा करें। सारी आदर सारी महिमा तुझे देते हुए हम तेरी आराधना करते हैं प्रभु, क्योंकि तेरे जैसा और कोई नहीं। जैसा है कोई नहीं, तेरे चरणों में झुके आसमान और महिमा गाए सभी। यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं, तेरे
உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நாமும் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் செயல்படும் போது आप और मैं अपने जीवन में जब परमेश्वर के वचन के आधार पर जब हम कार्य करेंगे நாமும் எல்லா பிரச்சனையை ஜெயித்து और हम भी हर एक समस्या पर जय पाकर ஆவிக்குரிய சரீர ரெண்டு ஆசீர்வாதங்களையும் பெற முடியும் और अपने आत्मिक जीवन में और अपने शारीरिक जीवन में हम दोनों प्रकार की आशीषों को हम प्राप्त कर सकते हैं। அதனாலே வசனத்தை நீங்கள் மிக கவனமாய் கருத்தாய் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள்। इसलिए आप वचन को बड़े ध्यान से सुनने और समझने के लिए हम आपसे विनती करते हैं। இந்த நாட்களிலே நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்து வருகிறார்। और इन दिनों में परमेश्वर को अच्छी तरह से जानने के बारे में ही इस बारे में अध्ययन करते हुए आ रहे हैं। ஆயினாலே தேவனையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய அன்பையும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற सत्य நாம் படித்து வருகிறோம்। परमेश्वर के बारे में, परमेश्वर के सत्य के बारे में और परमेश्वर के प्रेम के बारे में हम उनको अच्छी तरह जानना चाहिए करके उसके बारे में अध्ययन करते हुए आ रहे हैं। ஆயினாலே அந்த அன்பை குறித்து நாம் अनेक காரியங்களை நாம் பார்த்தோம்।
और हमने प्रेम के बारे में अनेकों बातों को पिछले बार हमने देखा है அன்பினுடைய மேன்மையை குறித்து நாம் படித்தோம். और प्रेम की जो महानता जो उत्तमता है उसके बारे में हमने पढ़ा இந்த அன்பினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் படித்தோம். और प्रेम की जो मुख्य बातें हैं जरूरी बातें उसको देखा இந்த அன்பு எத்தனை காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை படித்தோம். और ये जो प्रेम है वो कितने बातों को प्रकट करता है इसके बारे में हमने पढ़ा நான்காவது நாம் அன்பு கூறுவது எப்படி என்கிற சத்தியத்தையும் நாம் படித்து வந்தோம். और चौथा जो है प्रेम किस प्रकार से प्रकट करना है प्रेम करना कैसे है ये हमने पढ़ा था ஆயினாலே அதில் முதலாவது பார்த்தோம் சுத்த இருதயத்தோடு ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. सबसे पहले हमने देखा था कि अपने शुद्ध हृदय से निष्कपट प्रेम रखना है மாயமில்லாத அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். निष्कपट प्रेम करना है करके हमने देखा போன வாரத்திலே செயலிலும் உண்மையிலும் அன்பு கூற வேண்டும் என்கிறதை பார்த்தோம். और पिछले हफ्ते हमने देखा कि अपने कामों के द्वारा सत्य के द्वारा प्रेम रखना है இந்த வாரத்திலே நாம் ஒரு இன்னும் எப்படி அன்பு கூற வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் படிக்கலாம். और इस हफ्ते भी हम कैसे प्रेम दिखाना या रखना है इसके बारे में हम पढ़ेंगे வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45வது வசனமும் 44 45 ரெண்டு வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். मत्ती 5वां अध्याय 41-42 पढ़ेंगे நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए இங்கே நான்காவது ஒரு அன்பை குறித்து வேதம் நமக்கு படிப்பு கொடுக்கிறது என்னவென்றால் और हम ये चौथे जो बात है परमेश्वर का जो प्रेम है कैसे प्रकट करना है वो कैसे बता रखा है இங்கே ஆண்டவர் சொல்லுகிற அருமையான இந்த காரியம் और जो प्रभु परमेश्वर हमें बताने वाला एक बहुत अच्छी बात ये है அதாவது சுய நன்மையை நாடாமல் அன்பு கூற வேண்டும் என்று. और सिर्फ अपना ही स्वार्थ के बिना एक बिना स्वार्थ का प्रेम करना चाहिए करके बताया है நம்முடைய சுயத்துக்காக யாரிடத்திலும் அன்பு கூறக்கூடாது என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். और अपना स्वार्थ के लिए दूसरों के पास प्रेम नहीं रखना है कि प्रभु हमें बताते हैं நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, हम जो दूसरों की सहायता करते हैं மற்றவர்களுக்காய் பிரயாசப்படுவது, दूसरों के लिए जब हम कोशिश करते हैं மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, दूसरों लोगों के लिए भलाई करते हैं இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய அன்பினால் செய்யப்பட வேண்டுமே ஒழிய और ये सारे जो काम हम करेंगे वो परमेश्वर के प्रेम के द्वारा करना है நம்முடைய சுய நன்மைக்காக செய்யக்கூடாது என்று கர்த்தர் தெளிவாய் இங்கே சொல்லுகிறார். और अपने लिए अपने स्वार्थ के लिए ये काम नहीं करना है कि प्रभु साफ तौर से यहाँ पर बताते हैं ஏன் இதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று கேட்டால் तो प्रभु ये बताते हैं पूछेंगे तो அங்கே கடைசியில தேவன் அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். आखिरी में प्रभु यीशु मसीह यहाँ पर एक अच्छी बात बताते हैं ஏனால் தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். क्योंकि परमेश्वर जो है वो सबकी भलाई करने वाला परमेश्वर है அந்த வசனத்திலே கடைசியில சொல்லுகிறார் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் நன்மை செய்கிறார் என்று சொல்லி. और अच्छे लोगों पर भी और बुरे लोगों पर भी परमेश्वर अपने वर्षा को करता है भलाई को करता है करके लिखा है ஆகினால் நீங்களும் நானும் அன்பு கூறுவது அருமையான தேவ பிள்ளைகளை ஏதோ ஆதாயத்துக்காக நாம் மற்றவர்கள் நமக்கு திரும்பி செய்வார் என்கிற அந்த மறுபடி கிடைக்கும் என்பதற்காக நாம் அன்பு கூறக்கூடாது என்று சொல்லுகிறது. और हम प्रेम इसलिए नहीं करना कि हम दूसरों को हम इसलिए मदद करें कि वो भी हमें वापस हमें मदद करे या हमारे दोबारा से हमारे लिए कुछ करे उस विश्वास के साथ या उस मन के साथ ऐसे काम नहीं करना है லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலும் அங்கே தேவன் சொல்லுகிறார் வாசிக்கலாம். और लूका 6:35 में भी ऐसे प्रभु बताते हैं पढ़ेंगे லூக்கா உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் பாருங்க இங்கே அதே சொல்லி கிளியரா எவ்வளவு தெளிவாய் தேவன் சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது கைமாறு கருதாமல் எதிர்பார்க்காமல் நமக்கு மறுபடியும் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள் திருப்பி செய்வார்கள் என்று சொல்லி கைமாறு பாராமல் கடன் கொடுங்கள்.
பலன் மிகுதியாயிருக்கும். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் பாருங்க, இங்க சொல்றாரு பாருங்க, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நன்மை செய்கிறாரே. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। அருமையான தேவ சபையே, परमेश्वर के प्रिय कलीसिया, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் சொல்லும்போது இங்கே அவர் தெளிவாய் சில அந்த காரியத்தை சொல்லுகிறார். और इस लूका में जो छठा अध्याय में बहुत साफ रीति से कुछ बातें बता रहे हैं। நீங்கள் மற்றவரிடத்துல அன்பு வைத்திருக்கிறீர்கள், நல்லது. आप दूसरों से प्रेम रखते हैं, ये बहुत अच्छी बात है। அந்த அன்பின் நிமித்தம் நீங்கள் நன்மை செய்யும் போது वो प्रेम के कारण जब आप दूसरों की भलाई करते हैं, கைமாறு பாராதபடி उनसे दोबारा किसी अपेक्षा के बिना அவர்கள் எனக்கு திரும்பி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து செய்யக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. वे कुछ वापस कुछ करेगा करके इस आशा में हमें कुछ नहीं करना है। ஏனென்று கேட்டால் தேவன் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். क्योंकि परमेश्वर जो है सबकी भलाई करने वाला परमेश्वर சில है। நேரங்களில் நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை அந்த கிருபையை கொடுத்திருக்கிறபடினால தான் நாம் செய்கிறோம். और क्योंकि आपको और मुझे जो है दूसरों की सहायता करने का ये जो परमेश्वर की कृपा और ये क्षमता प्रभु ने दिया, इसलिए हम करते हैं। யாருமே அருமையான தேவ பிள்ளைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது நம் இடத்துல இருந்தால் மாத்திரம் தான் செய்வோம். और क्योंकि जो भी है जो दूसरों की मदद करने वाला है उसके पास होगा तभी वो कर पाएगा। மற்றவர்களிடத்துல கடன் வாங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். हम अपने खुद उधार लेके दूसरों की मदद नहीं करेंगे அந்த எண்ணம் நமக்கு வராது. और वैसा मन हमें नहीं आएगा। ஆனால் நம்ம இடத்துல இருக்கிறதை மற்றவர்களுக்கு செய்யும் போது जो कुछ हमारे पास है और हम उससे दूसरों की सहायता करते हैं, இன்றைக்கு நான் அவர்களுக்கு செய்தால் அவர்கள் எனக்கு திருப்பி செய்வார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். आज मैं ये कर रहा हूँ, मदद कर रहा हूँ, ये दोबारा मुझे कुछ करेगा करके इस अपेक्षा के साथ हमें नहीं करना। அதுதான் சுய நன்மையை எதிர்பாராத அன்பு. और यही है जो हम बिना स्वार्थ के प्रेम रखना प्रेम करते हैं। வேதத்திலே நிறைய வசனங்கள் இருக்கிறது. और वचन बाइबल में बहुत से अनेक वचन है। அதனால்தான் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவத்தில் கொண்டு வரும் பொழுது और जब हम हर एक बात को जब पढ़ के अपने जीवन में उसको लागू करेंगे, நாம் ஆண்டவருக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவோம். परमेश्वर के लिए एक अच्छा प्रिय जीवन जिएंगे இந்த உலகத்திலும் விசுவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். और इस संसार में विश्वासियों के लिए और बाकी सब लोगों के लिए एक गवाही का जीवन जिएंगे। ஆயினாலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு எதிர்பார்ப்பை சரியாக புரிந்து கொள்ளாதனாலே और इस बातों को अनेकों परमेश्वर के बच्चे सही से नहीं समझ पाते, इसलिए சில நேரங்களில் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், நான் அவர்களுக்கு இதையெல்லாம் செய்தேன், और कई बार हम आप और मैं कहते हैं मैंने उन लोग की ये काम मैंने मदद किया, ये कार्य किया। இவர்கள் கஷ்டப்படும் போது இதையெல்லாம் கொடுத்தேன், ये लोगों ने जब ये लोग कष्ट में थे सब मैंने उनको दिया, ஆனால் எனக்கு அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை, लेकिन इन्होंने मेरे बदले में कुछ नहीं किया। என்னை அவர்கள் கனப்படுத்தவில்லை, उन्होंने मेरा सम्मान नहीं किया, என்னை மதிக்கவில்லை, उन्होंने मेरा आदर नहीं किया, என்னை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். उन्होंने मुझे ठुकरा दिया। நான் அவர்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்தேன் என்று சொல்லி நாம் செய்ததை சொல்லி காட்டக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் मैंने சொல்கிறார். कितना भलाई उनको किया, कितना कर्म किया करके हमें बोल के बताना नहीं है, दिखाना नहीं है। தேவ பிள்ளைகளை சாதாரணமானது அல்ல தேவனுடைய அன்பு. और ये परमेश्वर का प्रेम साधारण नहीं है। परमेश्वर के बच्चों, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நான் வேத வசனத்தை எத்தனை வருடம் படித்திருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த வார்த்தையானது அப்படியே நம்மை என்ன செய்து கேட்டால் தேவனுக்கு நேராக நெருங்கி கொண்டு போய் சேர்க்கிறது. कितने ही सालों से अगर परमेश्वर वचन पढ़ा भी हो, लेकिन अगर पढ़ते हैं तो परमेश्वर वचन तो और परमेश्वर के नजदीक परमेश्वर वचन हमें लेके जाता है। அதனால்தான் தேவன் சொன்னார், इसलिए परमेश्वर कहते हैं இந்த சிறியவரில் எதை செய்தீர்களோ जो कुछ छोटे से छोटे लोग के तुमने किया है அதை எனக்கு செய்தீர்கள், वो प्रभु के लिए ही किया है। அவர்தான் நமக்கு திரும்பி தருவார். और वही परमेश्वर जो वापस करेंगे। நீங்கள் நான் யாருக்கு உதவி செய்தோமோ जब हम दूसरे आप और मैं जब किसी की मदद करते हैं, அவர்கள் திருப்பி தருவார்கள் சொல்லி எதிர்பார்த்து செய்யக்கூடாது. वो दोबारा वापस कुछ करेंगे करके हमें अपेक्षा नहीं करना चाहिए। அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால் वे जो परमेश्वर के बच्चे हैं, संतान, इसलिए அவர்களுக்கு செய்கிற உதவியை தேவன் நமக்கு திருப்பி தருவார். तो हम उनकी मदद कर रहे हैं तो परमेश्वर हमारे लिए उसके लिए आशीष करेंगे। அதனால்தான் வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. इसलिए परमेश्वर का वचन साफ तौर से बताता है। நீங்கள் உபாகமம் 10ஆம் அதிகாரம்
18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது व्यवस्था वरन 10वां अध्याय 18वां वचन जब पढ़ेंगे வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் ஆ. விதவைக்கும் ஆ. நியாயம் செய்கிறவரும் ஆ, அந்நியன் மேல் அன்பு வைத்து ஆ, அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆ, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் ஆ. அந்நியரை சிநேகிப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने இங்க पाए பாருங்கள், தேவன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். कि परमेश्वर कितने बड़ी सुंदरता से बताते हैं அவர் वह திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் और वह अनाथों का विधवाओं का न्याय चुकाता है அந்நியன் மேல் அன்பு வைத்திருக்கிறார். परदेशियों से प्रेम करता है புற ஜாதிகள் மேல் தேவன் அன்பு வைத்திருக்கிறார். अन्य जाति लोगों से प्रेम रखता है அவருக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் மேல் இயேசு அன்பு வைத்திருக்கிறார். और उनके विरोध में जो काम करते हैं उनसे भी वो प्रेम இன்னைக்கு रखता है அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்கள் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் இயேசு அவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். यहाँ जो लोग जो परमेश्वर के बच्चों के विरुद्ध में काम करते हैं उनसे भी परमेश्वर प्रेम करता है காரணம் எல்லாம் அவருடைய கிரியைகள், क्योंकि सब कुछ परमेश्वर के हाथ के बनाए हुए அவருடைய हैं கரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள். और परमेश्वर के हाथ के द्वारा सृष्टि किए गए हैं அதனால்தான் எல்லோரையும் தேவன் நேசிக்கிறார். इसलिए परमेश्वर सबसे प्रेम रखता है பிசாசு தான் அவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார். शैतान जो है उनको धोखे में रखा है உண்மையான தேவனை அறியாதபடி, जो सच्चे प्रेम परमेश्वर को वो ना जान पाए உண்மையான ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதபடி, सच्चे उद्धारकर्ता को ग्रहण ना कर पाए அவருக்கு விரோதமாகத்தான் பிசாசு மனிதர்களை தோண்டி செயல்படுகிறார். और वही शैतान है जो मनुष्य के विरोध में उनको काम करने के लिए उकसाता है ஆனால் தேவன் அவர்களை நேசிக்கிறார். लेकिन परमेश्वर जो है उनसे प्रेम रखता है அதனாலே நீங்கள் நானும் இந்த சத்தியங்களை அன்பை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். आप और मैं इस प्रेम को अच्छी तरह समझना है அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார்? கிறிஸ்தவர்களை அடித்து கொண்டு போய் ஜெயிலிலே போட்டார். और जो प्रेरित पौलुस था जो मसीही लोगों को मार के पकड़ के वो बंदीगृह में डाल रहा था எவ்வளவு பயங்கரமான காரியத்தை செய்தார். और कितना भयंकर कामों को उसने किया ஆனால் இயேசு அந்த சவுலை நேசித்தார். लेकिन परमेश्वर प्रभु यीशु मसीह ने उस साउल से प्रेम रखा ஒரு நாள் அவர் என்ன செய்தார்? தேவனால் சந்திக்கப்பட்டார். और एक दिन प्रभु यीशु मसीह पौलुस से मुलाकात किया அதனாலே கர்த்தருக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருந்தார். और वे पौलुस जो है परमेश्वर के लिए बहुत बड़ा गवाह बन गया அதனாலே நீங்களும் நானும் நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்டால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். आप और मैं दूसरे लोग के लिए हम प्रार्थना करना चाहिए ஏனென்று கேட்டால் இங்கே தேவன் சொல்லுகிறார், क्योंकि परमेश्वर ऐसे कहते हैं அந்நியர் மேலும் நான் அன்பு வைத்திருக்கிறேன். परदेशियों से भी परमेश्वर प्रेम रखता है அவனுக்கு அன்ன வஸ்திரம் எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் என்றார். और उनको अन्न और वस्त्र जो है परमेश्वर सब कुछ वो देता है அதனாலே தேவன் அவனுக்கு கொடுப்பார். इसलिए परमेश्वर उनको देगा அதனாலே நீங்களும் நானும் நம்முடைய சகோதரனுக்கு என்ன செய்யறார்? நம்ம என்ன செய்ய அவருடைய அன்பை பெற்ற நாமும் உதவி செய்ய வேண்டும். इसलिए आप और मैं जो है अपने भाई लोगों से परमेश्वर के प्रेम से प्रेम रखना है எந்த ஒரு கைமாறு கருதாதபடி செய்ய வேண்டும். उनसे वापस कुछ पाना है इसके लिए ऐसा नहीं करना அன்பான தேவ பிள்ளைகளே, வேத வசனங்களை பாருங்க, முன்னும் பின்னும் வாசிக்கும் போது கீழே வாசிச்சோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் அந்நியராய் எகிப்திலே இருந்தீர்களே. और इसका हमने पढ़ा था बच्चन का आगे पीछे जब पढ़ते हैं तो परमेश्वर कहते हैं तुम भी जब एक जगह पर परदेशी थे நீங்களும் நானும் ஒரு காலத்திலே இயேசுவை அறியாமல் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தோம். आप और मैं जब प्रभु यीशु मसीह को नहीं जानते थे परदेशी थे और नहीं अन्य जाति में थे துரோகிகளும் ஒன்றுக்கு உதவாதவர்களுமாய் இருந்தோம். और द्रोही थे और बिल्कुल बेकार थे கர்த்தர் உங்களை என்மேல் அன்பு வைத்து நம்மை நேசித்தபடினால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने हमसे प्रेम रखा इसलिए आप परमेश्वर ने हमको चुन के हमें आशीषित में रखा है அதை நினைத்து தான் நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். उसी प्रकार से हम भी सोच कर दूसरे लोग की हमें सहायता करना चाहिए தேவனுக்கு கொடுப்பதிலும் और तो देने में परमेश्वर தேவனுடைய ஊழியக்காரர் கொடுப்பதிலும் परमेश्वर के सेवकों को देने के लिए தேவனுடைய விசுவாசிகளுக்கு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுப்பதிலும் जब परमेश्वर विश्वासी बच्चे हैं जो लोग कष्ट में है उनको सहायता करने के लिए நம்ம கைமாறு பார்த்து கொடுக்க கூடாது என்று இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். और हमें दूसरा से उनसे वापस पाना है ऐसे सोच के नहीं करना है करके प्रभु कहते हैं அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों இங்கே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை மேல வாசித்து பாருங்கள் சொல்லுகிறார். 17வது வசனமா வாசிங்க. 17வது வசனம். 17 वचन भी पढ़ेंगे எப்பொழுது வசனத்தை முன்னும் பின்னும் வாசிக்கும் போதுதான் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். वचन को जब आगे पीछे पढ़ेंगे तभी उसका जो महत्व बात है वो हमें समझ आएगा
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் கர்த்தாதி கர்த்தனும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். ஆமென். மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। இங்கே இது 17வது வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், 17वें वचन में परमेश्वर कहते हैं, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் யார் என்று கேட்டால் தேவாதி தேவன், और जो परमेश्वर यहोवा जो है ईश्वरों का परमेश्वर है, கர்த்தாதி கர்த்தர், प्रभुओं का प्रभु है, வல்லமையும் பயங்கரமானவர். महान और पराक्रमी है, ஆகிய வல்லமையும் பயங்கரமான தேவன். सामर्थ्य और महान परमेश्वर, ஆகினால அவர் பட்சபாதமாய் இருக்க மாட்டார், और वे किसी का पक्ष नहीं करता है, பரிதானம் வாங்க மாட்டார். वे किसी का घूस नहीं लेता है। நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்று செய்வதை அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் திருப்பி கொடுப்பாரே ஒழிய அவர் உங்களுக்கும் எனக்கும் பெருமையாய் விட மாட்டார். जो कुछ आप और मैं परमेश्वर के लिए करते हैं, परमेश्वर वो वापस करता है, किसी को भी ऐसे छोड़ता नहीं है। ஆயினால்தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து அன்போடு ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கென்று செய்ய வேண்டும். इसलिए अपने पूरे हृदय से हम परमेश्वर के लिए हर एक कार्य करना चाहिए। ஆயினால்தான் உள்ளான அன்போடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். और जो सच्चा प्रेम जो हमारे अंदर है, उसके द्वारा परमेश्वर के दूसरे लोगों से प्रेम रखना है। ஆயினாலே உள்ளான அன்போடு தான் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். और अंदर का जो प्रेम है, उसके द्वारा दूसरों को सहायता करना चाहिए। ஏனென்றால் கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. परमेश्वर किसी का पक्ष नहीं करता, நீங்க அவனை ஆசீர்வதிச்சா தான் கொடுப்பேன்னு சொல்லுகிறவர் அல்ல. और तुम दोगे तभी आशीष मिलेगा करके प्रभु ने नहीं कहा। அதுதான் இங்கே நம்ம லூக்காவில பார்த்தோம், கைமாறு பாராமல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். और इसीलिए हमने लूका में देखा था कि बिना किसी से अपेक्षा किए काम उनको करना है। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆயினால் அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, ஆயினாலே எதையும் எதிர்பாராமல் நம்ம என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और इसलिए बिना किसी अपेक्षा, बिना किसी चाहत के हमें सबसे प्रेम रखना है करके प्रभु कहते हैं। நம்முடைய சுய நன்மை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். अपने स्वार्थ के लिए, अपने कुछ पाने के लिए कुछ करना है, ऐसा प्रभु कहता है, ऐसा नहीं करना है। அது உண்மையான அன்பு இல்ல தேவ பிள்ளைகளே. वह सच्चा प्रेम नहीं है परमेश्वर के बच्चों। அதனாலே நீங்கள் நானும் தெளிவாக காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए आप और मैं सही रीति से इन बातों को जानना है। ஏனென்று கேட்டால் வேத வசனம் சொல்லுகிறது, और परमेश्वर का वचन बताता है, கர்த்தருக்கென்று நாம் எந்த காரியத்தை செய்கிறோமோ जो कुछ हम परमेश्वर के लिए कोई भी कार्य जब हम करते हैं, அந்த காரியத்தை தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார். और उन कामों को परमेश्वर अपने लेखे में लिखा हुआ है। நீங்களும் நானும் அருமையான தேவ பிள்ளைகளே, திராணி இருக்கும்போது செய்யாமல் போனால் आप और मैं जब हमारे पास करने की योग्यता है और हम नहीं करते हैं, தேவன் வேற யாரை கொண்டாவது செய்வார். लेकिन परमेश्वर किसी और के द्वारा वो करेगा। ஏனென்றால் அவர் ரத்தம் கிரயம் கொடுத்து மீட்டெடுத்த பிள்ளைகள். क्योंकि परमेश्वर यीशु ने अपने लहू को बहा के उनको खरीदा हुआ बच्चे हैं। ஏனென்றால் மற்றவர்கள் அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள். कि सब लोग जो है परमेश्वर की हाथों से द्वारा सृष्टि किए हुए लोग हैं। ஆயினால்தான் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். इसलिए जो है अच्छे लोगों पर भी और बुरे लोगों पर भी परमेश्वर बारिश वर्षा को करता है करके प्रभु कहते हैं। ஆயினாலே அவர் மிகவும் அன்புள்ளவர். क्योंकि परमेश्वर बहुत ही प्रेमी परमेश्वर है। ஆயினாலே அவர் எதையும் எதிர்பார்த்து அவர் தன்னுடைய அன்பை என்ன செய்யவில்லை, உங்களுக்கு எனக்கு கொடுக்கவில்லை. और वे जो उसका अपना प्रेम है वो ऐसे ही किसी अपेक्षा के द्वारा नहीं देता है, आशा रख के नहीं देता है। அதான் வேத வசனத்திலே வாசித்தோம். यही हमने परमेश्वर के वचन में पढ़ा। யோவான் 13:1 முடிவு தம்மிடத்திலே அன்பு வைத்தவர்களிடத்திலே और जो योना 13:1 में कि जो उनसे प्रेम रखते थे, முடிவு பரியந்தம் அன்பு வைத்திருந்தார். और प्रभु ने आखिरी समय तक उनसे प्रेम रखा। கைசேர் நீங்கள் நானும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். और कृपा करके आप और मैं ये विचार करना है। நீங்கள் நானும் எத்தனை முறை தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்திருக்கிறோம், और आप और मैं कितनी बार परमेश्वर के लिए जो पसंद नहीं है वो कार्य किया है பேசி இருக்கிறோம், और बोला है, நாம் அவருக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு போயிருக்கிறோம், और ऐसी जगह पर गए जहाँ परमेश्वर पसंद नहीं करता, அவருக்கு பிடிக்காத பார்த்திருக்கிறோம். और जो कुछ हमें नहीं देखना चाहिए परमेश्वर हमने उसको देखा है। ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, लेकिन फिर भी परमेश्वर के
के प्रिय बच्चों, இப்படிப்பட்ட குறைகள் தவறுகள் நம்மிடத்துல இருந்த போதிலும் इस प्रकार के कमियां और बुराइयां हमारे अंदर होने के बावजूद भी தேவன் உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பு நிமித்தம் और आप परमेश्वर जो आपके ऊपर मेरे ऊपर जो प्रेम उन्होंने रखा है அந்த தவறுகளை அந்த குறைகளை அவர் நினைக்காமல் और हमारे जो बुराइयां है जो कमियां है उसको विचार किए बिना இன்றைக்கு வரைக்கும் நம்மை ஆசீர்வதித்து और வந்திருக்கிறார். परमेश्वर अभी तक हमको आशीष करते हुए आ रहे हैं। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने ஆயிரம் पाए। இந்த காலபாடு தேவ பிள்ளைகளே, इसलिए सुबह के समय परमेश्वर के बच्चों, நீங்களும் நானும் நான்காவது எப்படி அன்பு கூற வேண்டும் கேட்டால் சுய நன்மையை எதிர்பார்த்து அன்பு கூறக்கூடாது என்று சொல்லி और आप और मैं कैसे प्रेम रखना है, निस्वार्थ प्रेम रखना है करके நமக்கு இருக்கிறதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் கொடுத்திருக்கிற அந்த பலத்தை வைத்து நாம் செய்ய வேண்டும். जो हमारे पास है, जो परमेश्वर ने हमें दिया जो बल है, वो योग्यता है, उसके अनुसार हमें दूसरों के लिए प्रेम रखना है, सहायता करना है। யாருக்கு செய்தாலும் किसी के लिए भी करे। சில நேரங்கள் வேதவசனம் சொல்லுகிறது, நிறைய வசனங்கள் இருக்கிறது, கடன் கொடுக்கும் பொழுது கூட நீங்க என்ன செய்யணும்? கைமாறு பாராமல் கடன் கொடுக்க சொல்லி परमेश्वर का वचन भी कहता है, जब तुम किसी को कर्जा दे रहे हो तो उसे वापस पाने की इच्छा से साथ मत दो करके। அதனால அவர்கள் அதான் நம்ம என்ன செய்யப்படும் சில நேரங்களில் அருமையான தேவ பிள்ளைகளை மற்றவர்களுக்கு கைமாத்தலாய் கொடுப்பது கூட என்ன செய்யணும் கேட்டா அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கொடுக்க வேண்டும். और ऐसे जब किसी को हम देते हैं, कर्जा भी देते हैं, तो वापस वो दे पाएंगे नहीं दे पाएंगे उस आशा के साथ नहीं कि वो देंगे करके ही नहीं रखना है। ஏனென்று கேட்டால் நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். क्योंकि आप और मैं जो दूसरों के लिए देने की जो शक्ति है वो परमेश्वर ने हमको दे रखा है। உனக்கு இருக்கும்போது நீ என்ன செய்? மற்றவர்களுக்கு உதவி செய் என்று சொல்லிதான் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. जो कुछ तेरे पास है उसके द्वारा तो दूसरों को मदद करना है करके परमेश्वर कह रहे हैं। உன்னிடத்திலே நீ அவனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை வைத்துக் கொண்டு जो कुछ तू मदद कर सकता है वो अपने पास रखा है तो ஒரு கஷ்டப்படுகிற சகோதரனை சகோதரி குடும்பத்தை பார்த்து और एक जो कष्ट में है, दुखी है, जो भाई बहन को देखने के बाद நான் அவர்களுக்கு உதவி செய்யாமல் உனக்காய் ஜெபிக்கிறேன், உனக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லுவது கூட சரியில்லாத ஒரு காரியம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. और उन ऐसे कष्टों में पड़े हुए लोग को ये बोलना कि मदद किए बिना कि मैं तुम्हारे लिए प्रार्थना करूंगा करके कहना भी गलत है। परमेश्वर को वचन ऐसे कहता है। அதனால்தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर कहते हैं, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். जो गरीब को दया करता है वो परमेश्वर को वो कर्ज देने के समान है। இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. इस वचन को आप जरा विचार करके देखिए। ஏழைக்கு நம்ம மற்றவர்கள் இல்லாதவர்களுக்கு ஒரு உதவி செய்வது तो गरीबों को, दरिद्रों को जो नहीं है उनको जब हम मदद करते हैं, ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறீங்கன்னு சொல்றாரு. परमेश्वर को कर्जा देने के समान है करके वचन बताता है। என்ன யோசிக்கிறீங்க? क्या आप सोचते हैं? ஆண்டவருக்கு கடனை கொடுக்கிறவங்க நோட்ல எழுதி வைக்கிற மாதிரி ஒரு கடன் கொடுத்திருக்கிறேன் இவ்வளவு சொல்லி क्या परमेश्वर ने ऐसा लिख के रखा है कि आपने इतना कर्जा परमेश्वर को दिया है? ஏனென்று கேட்டால் क्यों अगर पूछेंगे तो நீ அவர்களுக்கு உதவி செய்வது क्योंकि आप जो उनकी मदद करते हैं, அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில இருந்துதான் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய். कि जो परमेश्वर ने दिया हुआ जो आशीष है उसके द्वारा ही आप दूसरों की आप सहायता करते हैं। என்னிடத்திலிருந்து பெற்று நீ கொடுக்கிறாய். परमेश्वर से प्राप्त करके आप देते हैं। அதனால இந்த ஏழைகளுக்கு நீ செய்வது எனக்கு செய்கிற மாதிரி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं जो कुछ तुम गरीब लोग के लिए करते हो वो परमेश्वर के लिए करने के समान है। நீங்க இந்த 5 ஆகமத்தை நீங்கள் வாசிக்கும் போது जब आप इस 5 पुस्तक को जो शुरू में है पढ़ेंगे तो ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் और उत्पत्ति से लेकर व्यवस्था विवरण இந்த तक 5 ஆகமத்திலும் और ये 5 पुस्तकों में தேவனாகிய கர்த்தர் தெளிவாக அருமையான தேவ பிள்ளைகளே அங்கே சொல்லி இருக்கிறார். और इन 5 पुस्तकों में परमेश्वर ने साफ तौर से लिख के दिया है, बताया है। ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து लेकिन जो हमारे प्रभु यीशु मसीह அதை விட மிக ஒரு அருமையான காரியங்களை அவர் சொல்லி இத என்ன செய்யணும், நான் உங்களுக்கு சொல்ற இதை செய்யுங்கன்னு சொல்லுகிறார். उससे भी बढ़कर प्रभु यीशु मसीह और भी अच्छी बातें बता के ऐसे करना है करके प्रभु हमें बताते हैं। நாம் வாசித்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். मत्ती 5वां अध्याय 43 का वचन पढ़ के देखिए क्या प्रभु बताते हैं। உனக்கு அடுத்தவனை சிநேகித்து பாருங்க இங்கே உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன்
சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உன் சத்துருவை பகைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதை என்ன செய்திருக்கிறீங்க? ஆகமத்திலே அங்கே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பிரமாணத்திலே और व्यवस्था में लिखा है कि अपने पड़ोसी से प्रेम रख, अपने बैर रखने वाले से बैर रख करके वचन न्याय व्यवस्था में लिखा गया है. பிரமாணத்திலே என்ன சொல்லுகிறது? तो व्यवस्था क्या कहता है? உனக்கு அடுத்தவனை தான் நேசிக்கணுமா, तो अपने पड़ोसी से प्रेम रखना है करके, சத்துருவை என்ன செய்யணுமா? और शत्रु से क्या करना है? அதுக்கு சொல்லித்தான் ஆண்டவர் இயேசுப்பா சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ऐसे कहने के बाद प्रभु यीशु मसीह कहते हैं, मैं तुमसे कहता हूँ உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். अपने शत्रुओं से प्रेम रखो. இதுதாங்க இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. और यही है जो प्रभु यीशु मसीह का प्रेम. அது தேவனுடைய பிரமாணம். और वे जो था वो परमेश्वर का व्यवस्था था. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு लेकिन प्रभु यीशु मसीह का प्रेम மாறாததா இருக்கிறபடியினால் वो कभी बदलता नहीं है. அவர் சொல்லுகிறார், वही कहते हैं, உன் சத்துருக்களை நேசியுங்கள். अपने शत्रुओं से प्रेम रखो. உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். जो तुम्हें सताते हैं उनके लिए तुम प्रार्थना करो. உங்களை ஒரு கணத்தில் அடிச்சா மறு கணத்தை கொடுங்க. वो तुम्हारे एक गाल पे थप्पड़ मारे, तुम अपना दूसरा गाल में दिखाओ. உன்னை ஒரு மைல் தூரத்துக்கு இழுத்துட்டு போனானா நீ அவங்க கூட 2 மைல் தூரம் போ. कोई तुम्हें 1 मील दूर ले जाता है तो उसके साथ 2 मील दूर चले जा. இதெல்லாம் அருமையான தேவ பிள்ளைகளே அன்பு. ये सब क्या है? ये परमेश्वर के प्रिय बच्चों, ये प्रेम है. நியாயப்பிரமாணம் அல்ல. ये व्यवस्था नहीं है. அதனால்தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் அத்தனையும் 2 கற்பனையில 2 காரியத்துல முடித்து விட்டார். और यही है जो पूरे व्यवस्था को प्रभु यीशु मसीह ने सिर्फ 2 ही वचन के अंदर पूरा कर दिया. 10 கற்பனையும் 2 கற்பனையில அடக்கி வைத்தார். 10 आज्ञाओं को 2 आज्ञा के अंदर उसने पूरा कर दिया. நீங்க அதை போய் வீட்டுல நல்லா வாசித்து சிந்தித்து பாருங்க. आप घर में जाकर उसको अच्छी तरह पढ़ के उसके ऊपर தியானித்து பாருங்க. अच्छी तरह ध्यान करके देखिए. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். पवित्र आत्मा और भी बातों को उसका प्रकाशन இன்னும் देंगे. நாம் अनेक காரியங்களை புரிந்து கொள்வோம். और अनेकों बातों को हम समझ पाएंगे, सीख पाएंगे. பார்க்கிற அந்த அன்பு, அந்த 2 அன்பை யாராவது பார்க்காம கரெக்டா சொல்ல முடியுமா? उस वचन के बारे में बिना देखे कोई यहाँ बता सकते हैं? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. சகோதரி சந்திரா சிஸ்டர் சொல்லுங்க. என்னை அண்டி வேற தேவனா இருக்க வேண்டாம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? आइए हम उस वचन को पढ़ेंगे. மார்க்கு 30-31. मरकुस 12 अध्याय 30 और 31 वचन. தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் பாத்தீங்களா, அத ஃபர்ஸ்ட் சொல்லாமட்டி முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், இதற்கு இரண்டாவது இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. புரிஞ்சுங்களா? இதுதான் இந்த 10 கட்டளையும் 2லே ஆண்டவர் அடக்கிட்டார். இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இதிலே விட வேற கற்பனை வேற ஒன்றும் இல்லை. और यही यहाँ जो प्रभु यीशु ने पूरे 10 आज्ञा को सिर्फ 2 आज्ञा में बदल के बता दिया. प्रभु நீங்க இந்த 2 வசனம் மார்க்கு 7ஆம் அதிகாரம் இந்த 2 வசனத்தையும் நீங்கள் அந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் அந்த 10 கற்பனையும் நீங்க 2ஐயும் வைத்து நீங்க படித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். और आप निर्गमन 20वां अध्याय और मरकुस 12 अध्याय को दोनों मिला के आप पढ़ के देखिए. எவ்வளவு தெளிவாக நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ள முடியும். और आप और मैं किस तरीके से अच्छी तरह उसको हम समझ पाएंगे. அதுதான் தேவனுடைய அன்பு. यही है जो परमेश्वर का प्रेम है. அதனால் அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर का प्रिय बच्चों, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அன்பு எவ்வளவு வல்லமையுள்ளது என்பதையும், परमेश्वर का प्रेम कितना महान और सामर्थ्य है, அந்த வல்லமையுள்ள அன்பை பெற்ற நீங்கள் நானும் மற்றவரிடத்திலே எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதையும், सामर्थ्य प्रेम को, परमेश्वर के प्रेम को हमने जो पाया है, हम दूसरों से कैसे प्रेम रखना இங்கே है, கர்த்தர் தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கிறார். यहाँ पर प्रभु साफ रीति से लिख कर दिया है. ஆகினால்தான் 4வது நாம் பார்த்தோம், और इसलिए चौथी बात हमने देखा, சுய நன்மையை எதிர்பாராமல் அன்பு கூற வேண்டும். बिना किसी
आशा के, उम्मीद के, प्रेम रखना है निस्वार्थ। மற்றவர்களுக்கு நான் செய்தேன் அவர்கள் எனக்கு செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு அன்பு கூறக்கூடாது. और मैंने उन दूसरों को मदद किया, वो भी मुझे करेंगे, इस अपेक्षा के साथ, आशा के साथ प्रेम नहीं रखना है। இதுதான் நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு செய்கிற உண்மையான அன்பு. यही है जो आप और मैं दूसरों से रखने वाला सच्चा प्रेम। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆயினால் அருமையான தேவ பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के प्रिय बच्चों, நான்காவதாக நாம் பார்த்தோம், चौथी बात हमने देखा, சுய நன்மையை நாடாமல் மற்றவர்களிடத்திலே அன்பு கூறுவதுதான் உண்மையான அன்பு. और चौथी बात हमने देखा, हम बिना किसी निस्वार्थ के दूसरों की सहायता करना ही सच्चा प्रेम है। இப்படிப்பட்ட அன்பை கூறும்படி உங்களை என்னையும் ஒப்பு கொடுப்போமா? इस प्रकार का प्रेम हम दूसरों को प्रकट करना है, इसलिए अपने आप को ऐसे समर्पण करें। நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். आइए हम अपने स्थान में खड़े हो जाएं। இதுவரை நீங்களும் நானும் எதிர்பார்த்து செய்தோமா? क्या अभी तक हमने कुछ आशा करके दूसरों को मदद किया है क्या? இதனால கர்த்தர் சொல்கிறார், इन दिनों में परमेश्वर कह रहे हैं, நீ மற்றவர்களுக்கு செய்கிற உதவி जो आप दूसरों की जो करते हैं वो सहायता, அவர்களிடத்திலிருந்து கிடைக்கும் என்று எதிர்பாராமல் वो दोबारा तुम्हारी मदद करेगा, इस प्रकार का நீ செய்த உதவிக்கு தேவனிடத்தில் இருந்து உதவி வரும் என்கிற எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டும். जो कुछ आपने मदद किया है, सहायता किया, उसका बदले जो प्रतिफल जो है परमेश्वर की ओर से मिलेगा, इस तरह के हम परमेश्वर आशा रख के हमें ऐसे करना है। இதுதான் நம்முடைய சுய நன்மையை எதிர்பாராமல் காட்டுகிற அன்பு. और यही है जो हमें निस्वार्थ दिखाने वाला परमेश्वर का प्रेम है। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। இன்னும் ஒரு அன்பை குறித்து ஐந்தாவது ஒரு அன்பு இருக்கிறது, அதை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். और प्रेम के बारे में है, पांचवी बात है, वो अगले हफ्ते हम देखेंगे। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, நான்காவது சுய நன்மையை பாராதபடி அன்பு கூற வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். और चौथी बात जो है, निस्वार्थ प्रेम दिखाना है, बिना किसी से दोबारा पाने की इच्छा करके ऐसे प्रेम नहीं रखना करके। இந்த அன்பு நம்மை இன்னும் மேன்மைப்படுத்தும். और ये जो प्रेम है और भी हमें ऊंचाई पर ले जाता है। உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் இன்னும் அவர் நம்மை பிரிய வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். आपके बारे में, मेरे बारे में परमेश्वर प्रसन्न होगा और वो आशीष करेगा। இந்த அன்புள்ளவர்கள் மேல்தான் தேவன் பிரியமாய் இருப்பார். और ऐसे प्रेम रखने वालों से ही परमेश्वर प्रसन्न रहता है। அதனாலே கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். देखो परमेश्वर कितना प्रेमी है करके हमने जाना है। அதே போல நம்மையும் மற்றவர்கள் இவர்கள் உண்மையான தேவ அன்பு உடையவர்கள் என்று அறிந்து கொள்ளக்கூடியாக उसी प्रकार से दूसरे लोग भी कि हम सच्चा प्रेम करने वाले लोग हैं करके देखने जैसे கைமாறு கருதாமல் நாம் நன்மை செய்வோம். बिना पाने की इच्छा के बिना दूसरों की भलाई करें। கண்டிப்பாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். निश्चय परमेश्वर हमको आशीष करेंगे। இதுவரை இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மிடத்திலே இல்லாமல் இருந்தால், और अभी तक इस प्रकार का प्रेम यदि हमारे हृदय में नहीं है तो நாம் எல்லாமே மற்றவரிடத்திலிருந்து எதிர்பார்த்து அப்படி நன்மை வரும் என்று அப்படி அன்பு வைத்திருந்தால், हो सकता है कि ऐसा प्रेम रखा हो कि सब कुछ हमने जो किया है हमें वापस वो लोग करेंगे, ऐसा प्रेम हमारे रखा हो तो ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், हम परमेश्वर के सामने बोलेंगे, ஆண்டவரே இந்த நாளிலே என்னோடு கூட பேசினீர், எங்களோடு பேசினீர். प्रभु आज इन दिनों में आपने मुझसे बात किया है। நாங்கள் கைமாறு பாராதபடி அன்பு கூற வேண்டும். हम दूसरों से बिना अपेक्षा देखे बिना हमें उसको प्रेम रखना है। எங்களுடைய சுய நன்மையை நாடாதபடி நாங்கள் அன்பு கூற வேண்டும். अपने स्वार्थ के लिए, बिना स्वार्थ के लिए दूसरों से प्रेम रखना है। அந்த அன்பை எனக்கும் எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? परमेश्वर को देख के बोलिए कि प्रभु वो प्रेम हमें दीजिए करके। எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். सब लोग आंख बंद करके परमेश्वर को देख के प्रार्थना करेंगे। பரலோக பிதாவே, स्वर्ग के पिता, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே வருகிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आपके चरणों में आते हैं। இந்த நாளிலே ஒரு காரியத்தை குறித்து எங்களுக்கு நீர் தெளிவாக நீர் எங்களோடு பேசினீர். आज के दिन एक विशेष बात को द्वारा आपने हमसे बात किया है। எங்களுக்கு நேரம் குறைவா இருக்கிறபடினால் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது கேட்ட இந்த வார்த்தையை
நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். तो हमारे पास समय कम है, लेकिन जो आज हमने जो वचन सुना है उस वचन के द्वारा हमें आशीष कीजिए। ஆண்டவரே உம்முடைய வசனம் சாதாரணமானது அல்ல. परमेश्वर आपका वचन साधारण नहीं है, வெறும் ஆண்டவரே இந்த வேத புஸ்தகத்திலே இருக்கிற வசனம் அல்ல. सिर्फ एक पुस्तक में लिखा हुआ साधारण वचन नहीं है, இது வெறும் பேசக்கூடிய வசனம் மட்டும் அல்ல. सिर्फ बातें करने के लिए सिर्फ ये वचन नहीं है, இந்த வசனம் வெறும் கேட்கக்கூடிய வசனம் மட்டும் அல்ல. सिर्फ ये वचन को सुनने के लिए ही काफी नहीं है, இது எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடிய வார்த்தை வசனம் ஆண்டவரே. वचन है हमारे जीवन में कार्य करने वाला जीवित वचन है। இந்த நாளிலே ஆண்டவரே என்னோடு பேசினேன், எனக்குள்ளாய் அது கிரியை செய்யட்டும். तो आज आपने इस वचन के द्वारा मुझसे बात किया, ये वचन मेरे जीवन में कार्य करने पाए। கேட்ட சபையின் பிள்ளைகளோடு இந்த வசனம் கிரியை செய்யட்டும். जो वचन को इन्हें सुना है कलीसिया के बच्चों पर उसमें कार्य करने पाए। அப்பொழுதுதான் சுயநலம் இல்லாத அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். तभी हम अपने निस्वार्थ के बिना हम दूसरों से प्रेम करके दिखा सकते हैं। எதிர்பாராத உதவிகளை நாங்கள் செய்ய முடியும் ஆண்டவரே. बिना किसी अपेक्षा के हम दूसरों से मदद कर सकते हैं। அதனால ஆண்டவரே எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, பலப்படுத்தும் ஆண்டவரே. तो आप हमें योग्य बनाइए, हमें बदलिए, हमें बलवंत कीजिए। நாங்கள் இன்னும் உமக்குள்ளாய் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக எங்களை வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். तो हम और आपके आप में मजबूत होकर बलवंत होने के लिए परमेश्वर ने आशीष कीजिए। இதனால வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. आज के जो वचन लोगों ने सुना है उन सबको प्रत्येक लोग को आशीष எங்களுடைய कीजिए। சபையின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. कलीसिया के लोग के लिए हम प्रार्थना करते हैं உடைய परमेश्वर। பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் கண்ணோக்கி பாரும். परमेश्वर इस आपके बच्चों की जरूरतों का आवश्यकताओं को आप देखिए। உடைய பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை கண்ணோக்கி பாரும். आपके बच्चों के परिवार में जो कष्ट है उनको आप देखिए। எல்லா கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவீராக. उन सारे कष्टों से उनको छुटकारा உடைய दीजिए। பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் நீர் நீக்கும் ஆண்டவர். आपके बच्चों के शरीर में होने वाले कमजोरी सारे बीमारी दूर होने पाए प्रभु। உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. आपके बच्चों को चिंता है जो बोझ है उससे आप छुटकारा दीजिए। உடைய பிள்ளைகளை எப்போதும் சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. वो आपके बच्चे हमेशा शांति में और खुशी में रहने पाए। கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். परमेश्वर का कृपा आपके बच्चों पर बने रहे। நாங்கள் இன்னும் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக சாட்சியாய் இருக்கும்படி எங்களை எடுத்து பயன்படுத்தும். हम दूसरों के लिए अनेक लोगों के लिए आशीष के कारण बने और गवाह बने, ऐसे हमें बनाएंगे। இதை நாங்கள் தெளிவாக இந்த இயேசுப்பாவுடைய இந்த உண்மையான அன்பை அறிந்து நாங்கள் வேத வசனத்தின்படி செயல்பட கிருபை செய்யும். और सच्चा होकर परमेश्वर का प्रभु यीशु मसीह का प्रेम को जानकर इस वचन के अनुसार हम जीने के लिए हमारी सहायता कर। கண்டிப்பாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். निश्चय ही आप सबको आशीष करने जा रहे हैं, आपको धन्यवाद। ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே சபையின் மூலமாய் நடக்கிற எல்லா கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். प्रभु इस कलीसिया के द्वारा होने वाले सभी मीटिंग के लिए हम प्रार्थना करते हैं। மாலை ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. आज शाम की जो आराधना है उसको भी आशीष कीजिए। இந்த வாரத்திலே நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. हफ्ते में होने वाले सारे मीटिंग को आशीष कीजिए। விசேஷமாய் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே ஆண்டவரே அந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. विशेष तौर पर जो गुड फ्राइडे की जो आराधना है उसको भी आशीष कीजिए। ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஆண்டவரே சண்டே ஆசீர்வதிப்பீராக. और आने वाले जो इतवार का जो है ईस्टर संडे को भी आशीष कीजिए। பந்திக்காக உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வா. और सभी अपने बच्चों को तैयार करके लेकर आइए தொடர்ந்து எங்களை தகுதிப்படுத்தும். और लगातार हमको योग्य बनाइए। இந்த வாரத்துல எந்த ஒரு தடைகள் வராதபடி காத்துக் கொள்ளுங்க. परमेश्वर इस हफ्ते में किसी भी प्रकार का रुकावट ना आए। अच्छा விசேஷமா இந்த கொரோனா வைரஸ் ஒரு தடையா இல்லாதபடி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வைரஸை அழிப்பீராக. परमेश्वर ये कोरोना वायरस रुकावट ना बने, प्रभु यीशु मसीह के नाम से कोरोना नष्ट होने पाए। நாங்கள் உம்மை ஆராதிக்கணும், உம்முடைய வார்த்தையை கேட்கணும், உம்மை உயர்த்தணும் ஆண்டவரே. प्रभु आपके हम आराधना करना है, आपके वचन को सुनना है, आपको नाम को ऊंचा उठाना है प्रभु। அதனால நீங்க தான் இந்த தடைகளை மாற்றி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று तो சொல்லி आप इन रुकावटों को हटाकर आप अनुग्रह करें प्रभु। நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். वो आप ऐसे ही करेंगे, आपको धन्यवाद। தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையாய் கிரியை செய்வீராக. लगातार आप महान कार्य हमारे बीच में कीजिए। இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்து நீர் செய்வதற்காக நன்றி. प्रभु यीशु मसीह के नाम से आप सारे कार्य आप करने के कार्य से धन्यवाद। தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தார். लगातार आपके नाम को महिमा करने के लिए आप अनुग्रह करें। உம்முடைய பிரசன்னம் எப்போதும் எங்களோடு இருக்கட்டும். आपका पवित्र उपस्थिति हम सबके ऊपर हमेशा रहने पाए। எங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். प्रभु
प्रभु आप हमेशा हमारी सुरक्षा करें। இந்த வாரத்திலே உடைய வருகை இருக்கும் என்றால், यदि इस हफ्ते में आपका आगमन हो तो, அல்லது எங்களை யாரையாவது சந்திப்பீர் என்றாலும், यदि आप यहाँ से किसी व्यक्ति आपसे मिलने के लिए हो तो, நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க கிருபை செய்யும். और हम हमेशा तैयार रहने के लिए हम पर अनुग्रह करें। நீரே எங்களுக்கு தகப்பனாக, எஜமானாக, ராஜாவாக இருந்து आप ही हमारे लिए पिता है, हमारे स्वामी है, हमारे राजा है प्रभु। எங்களை ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று आप प्रत्येक लोग को आप आशीष करके अगुवाई करने के लिए மனிதர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து आपके पवित्र हाथों में सौंपते हैं। எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. सारा आदर महिमा सम्मान आपको देते हुए यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, अच्छे पिता। ஆமென். आमीन। எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவை என்று சொல்லுவோமா? अपने हाथ उठा के எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் இப்போதும் எப்போதும் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.